ஷேய் விஷ்ணு பிரமா காலட்டயம் அதுகளை சாப்பாடு கேட்கு, கடவுள்கிட்ட கேட்கு. பறவைகள் விலங்குகள் எல்லாமே கேட்கு. நீ என்னடா செய்த காலையில் எத்தனை கோழியாக இருக்கணும், எத்தனை ஆடு மாடு அறுக்கணும், எத்தனை கோழியாக இருக்கணும்னு காலையில் எழுந்திரிச்சதும் ஊதுதான், கொட்டு மேலே அடிக்கான், பூமியை அழிக்கான், எல்லாம் அடைச்சிட்டான், பூரா எழுதி வச்சு அடைச்சிட்டான். பாருடா அதுகளுக்கு கேட்குடா, அதுகளுக்கு கேட்குடா. அது சாப்பாடு உணவு கடவுள்கிட்ட முன்னாடி நின்று கேட்கு. இல்லையே மானிட பேலே இல்லை சுரட்டி மண்டை மாதிரி வச்சு பூமியை பூரா பாழாக்கிட்டான், பாழாக்கி வச்சுருக்கான். அதெல்லாம் நீதிமன்றம் அதான் சொல்லுதாரில்ல, கணக்கு போடுதாரில்ல. இறங்கி நீதிமன்ற கோர்ட்டில் வெளியே பூமியில் விவசாய இடத்துல பார்த்தியா பார்க்கலையா, கொட்டார் ஆணும் பெண்ணும் பார்க்கல. அப்போ நீதினா என்னன்னு தெரியுமா, நியாயம்னு என்னன்னு தெரியுமா, அநியாயப்பட்டு வச்சுருக்கான். பூரா எங்கே பார்த்தாலும் விற்கிறதுக்கு பிளாட்டு போட்டு வைக்கிறதுக்கு ஆஃபீஸாக திறந்து உட்காந்துருக்கான். தமிழ்நாடு முழுவதும் உட்காந்துருக்கான், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்துருக்கான். இவன்கிட்ட நான் பூமியை கொடுத்தோம் கேட்காரு. அரசியல்வாதி இந்த ஓட்டு முத்திரை போடுதில்ல எல்லாம் உள்ளே போயிடுவான். எல்லாம் வார்டு வரைக்கும் போய் நீ கம்ப்யூட்டர் பட்டி செக் பண்ணலாம், எல்லாம் புட்டிச்சு இராணுவத்தை வச்சு பார்க்கல. அம்புட்டு வார்டில் இருந்தவன் பூரா உள்ளே போயிடுவான். எங்கே போயிடுவான், நடு கடலுக்குள்ளே போயிடுவான். போட்டார் கணக்கு ஓட்டு முத்திரையா பூரா பாரு, பூரா கம்ப்யூட்டர்லையும் செக் பண்ணி செத்தவன் போனவனை பூரா போட்டு வச்சு உட்காந்து ஆட்டு தான். இங்கே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆட்டு தான், தட்டான்னு அதெல்லாம் கம்ப்யூட்டர் பட்டி பார்க்கலன்னு. அதான் வந்தவொடனே கையை குலுக்குதான்ல, தேர்தல் அதிகாரி வந்தவொடனே குலுக்குவான். எம்எல்ஏ இருக்கிறவன் குலுக்குவான், வார்டில் இருக்கிறவன் குலுக்குவான், தேர்தல் அதிகாரியை குலுக்குவான். குலுக்கி நக்கு தான், ரூமில் உள்ள போய் நக்கு தான். நக்குன உடனே எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இதே வாசிப்பு. ஏண்டா சனநாயகமாடா, அட பாய்ப்பையில் ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி பூமியை பாழாக்க வந்த கண்டார ஒளி மாடலா முக்கால் சத்தியம் போட்டார் பூரா பாழாக்க. பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து அந்த கழிவுகளை கொண்டு போய் குளத்தில் தட்ட சொல்லுதான். ஒரு எம்எல்ஏ தட்ட சொல்லுதான், எம்பி தட்ட சொல்லுதான், மந்திரி தட்ட சொல்லுதான், முதலமைச்சர் தட்ட சொல்லுதான். தின்னுதெல்லாம் அந்த அவங்க போய் தட்டிடுங்க. ஏண்டா அதை தின்னுட்டு தாண்டா வெறியாட்டமாக கடிக்கி முட்டா பேல. எந்த வருஷம் எந்த ஆண்டு காலம் கிடையாதுடா. நீ தாண்டா இந்த அரசியல்வாதி செஞ்ச கூத்து தாண்டா. மட்டமான பேக பூரா பேப்பர், 2ஆம் நம்பர் பார்க்குறவன் பேப்பர், வார்டில் இருக்கிறவன் பேப்பர், இந்த அச்சடித்த பேப்பரில் விட்டு பழாக்கி வச்சுட்டான். அம்புட்டோம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி எல்லாம். இப்போ டெல்லியிலேருந்து எல்லா மாநிலத்திலையும் நசுக்கி எடுத்து போடுவார். நசுக்கி எடுத்து ரயில் பயணம் மாதிரி தூக்குவோன்னு போட்டாரா அரசியல்வாதியை, அந்த மாதிரி தூக்கி உள்ளே கொண்டு போய் ஏற்றுவார். இல்லை உங்களுக்கு செயலரை இங்கே வைக்கக்கூடாதா, நாற்றம் முடிச்சவைகளா, கடலுக்குள்ளே கொண்டு போய் இறக்கி அப்படியே பொன்னம் போல் அப்படியே கடல் தண்ணியை பார்த்துக்கிட்டே கிடங்கடா. குடிக்கல கடல் தண்ணி குடிச்சா சாவுங்கடாம்பார். புரியுதா? அது அடித்து உங்களை கொள்ளக்கூடாதா, அடித்து செய்யக்கூடாதா. கடல் தண்ணி இருக்குது, உனக்கு சாப்பாட்டு உணவு நடுக்கடலில் இருக்குது. பூரா கப்புகளை போட்டுருவாங்க. கப்பு நீ பாத்ரூமில் வச்சு கழுவுதையில் அந்த கப்பை தூக்கி போட்டுருவாங்க. மோந்து குடிச்சிக்கோடா அப்படியும் பாரு. சரியா? தப்பு செய்த கடை நான் பூமியில் கொடுத்துருக்கேன். அம்புட்டு கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டு தான். இல்லை நாய்க்கு வெறியாட்டம் எதுக்கு வந்தது தெரியுமா? நீ ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து பூரா கழிவுகளை எங்கே போய் தட்டுதையோ அந்த கழிவு வீச்சமாகி எல்லாம் நாத்தமாகி புழுவாகி அது தின்னு அந்த புழு போய் அது மூளையில் போய் அரிச்சு வெறியாட்டமாக ஆகி போச்சு. அந்த வெறியாட்டத்தை மாதிரி தான் நீ வெறியாட்டமாக இருக்கடா. பூமியில் புழு உங்களுக்கு ஏறி போச்சுடா. மனித பேருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் ஏறி பூமி அழிக்கவா எங்கே பார்த்தாலும் கேட்டாடம், எங்கே பார்த்தாலும் மில்லு தொழிற்சாலை 2ஆம் நம்பர் காடா கொடுத்துருக்காரு. விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான், தூக்கி உள்ளே போட்டுருவார். இதெல்லாம் கணக்கு பார்க்கல அப்படின்ட்டாரு. கணக்கு எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் பேப்பர் வச்சு விளாட்டு. இராணுவ முப்படை வானர படம் வரையில் அள்ளி கொண்டு போயிடுவான். எங்கே கொண்டு போகிறான்னு தெரியாது. அந்த நேரம் ஐயா கடவுள் தான் கணக்கு போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பாய்ப்பேகள் அவன் உயிர் வாழறதுக்கு என்னடான்னு கேட்காரு. இருக்கிற ஆடை இருக்கிற இடம் சிம்பிள் இல்லைன்னா திறந்து போட்டு போனேன். நான் அதே நாய் இப்போ ஏற்கனவே வெறியாட்டம் போய் வச்சு கடிச்சு குதறி போனோம். இல்லையே மானிட போய் இப்போ ஒரு காய்ச்சல் விடுவார். இந்த நாய் காய்ச்சல் குதறுவா, ஒன்றுக்கு குதறுவா, ரோட்டில் குதறுவா, கடிக்க விடுவார். கடிச்சு குதறா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம்.